கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் தயவும் உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளமாய் தேவனை துதிக்கவும் அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை வைத்து அவரை புகழ்ந்து பாடும்படியாகவும், அது மாத்திரமல்ல நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தேவன் சமூகத்தில் வைக்க வந்திருக்கிற நாம் இந்த நாளிலும் தேவன் நம்மளுக்கு நல்ல பாடல்கள், நல்ல நேரத்தை, நல்ல ஜெப பகுதியை, வசன வாசிப்பை கர்த்தர் கொடுத்தார். அதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இந்த வசனம் நம் அடிக்கடி இந்த மாதத்திலே அநேக தடவை நாம் தியானித்த வசனம் தான். அதை வைத்துதான் இன்றைக்கும் அதில் இருக்கிற ஒரு காரியத்தை வைத்து, தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஆலோசனையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வசனத்தின் உபாகமும் 32:13 நடுப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை சொல்லுகிறது, கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். தேவன் நம்மளோடு இடைபடும்படியாக ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நம்முடைய கலங்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசி அருளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே தங்கும்படி எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தி அருளுவீராக. நாம் மாத்திரம் பிரசவப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். நாம் வேதத்திலே கற்பாறை என்று நாம் பார்த்தோம் என்றால், வேதத்திலே அநேக காரியங்கள் கற்பாறையை குறித்து போடப்பட்டுள்ளது. கற்பாறை என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், மத்தேயு 13:5 சொல்லுகிறது, மண் ஆழமாய் இராத பகுதி. அதாவது கொஞ்சம் மேலோட்டமா கொஞ்சம் மணல் இருக்கும், மண் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாறை பகுதிகளா இருக்கும். அதுல வேர் உண்டவோ, அதுல விதை விதைத்து அதன் மூலமாய் பலனை பெறவோ அதனால் முடியாது. அதே நேரத்தில் லூக்கா 8:6 சொல்லுகிறது, ஈரமில்லாத பகுதி. மண் இருக்கலாம், ஆனால் மண் இருந்தாலும் அந்த பகுதி வறண்டு போய் காணப்படும், அல்லது அது மிகவும் கொஞ்சம் சேரடைஞ்சு காணப்படும். ஆனால் குறிப்பாய் நீங்க பாறை பகுதியை பார்த்தீங்க, கற்பாறை பகுதியை பார்த்தீங்கன்னா ஈரமில்லாத பகுதியா இருக்கும். அதைத்தான் வசனமும் சொல்லுகிறது. அதே நேரத்தில் கற்பாறையை குறித்து அநேக காரியங்கள், மற்றொரு காரியம் போடப்பட்டுள்ளது. கற்பாறையில் வைக்கப்பட்ட தூதனுக்கு வைக்கப்பட்ட அந்த பலிகளை அவன் கற்பாறையிலிருந்து அக்கினியை வர வைத்து அதை அவன் எடுத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறார், உங்கள் வீட்டை கற்பாறையில் கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப கற்பாறையை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சில இடங்களிலே நெகட்டிவாயும் சில இடங்களிலே பாசிட்டிவாயும் போட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாய் அதிலிருந்து எந்த பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதன் மீது அதை நாம் அஸ்திபாரமாய் வைத்து நம்ம ஒரு வீடை கட்டினால் அதிலே நம்மளுக்கு பலன் இருக்கும் என்று வேதம் அநேக காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கற்பாறையிலிருந்து எண்ணெய் வடிகிறது என்பது ஒரு அரிதான காரியமா இருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்துல ஏதாலையும் முளைக்க முடியாது, அல்லது அந்த இடத்துல எண்ணெய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. கண்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது என்றால் அது தண்ணீர் அந்த கண்மலைகளோ பாறைகளுக்கு நடுவே இருக்கிற தண்ணீர், அந்த சுரக்கும் பகுதியிலிருந்து தண்ணீர் வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன் வேதமே சொல்லுகிறது, கற்பாறையை தண்ணீர் தடாகமும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தண்ணீர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் எண்ணெய் வருவது என்பது மிகவும் அரிதான காரியமாய் காணப்படுகிறது.
ஏனென்றால் இது ஒரு கடினமான பகுதி, மணல் குறைந்த பகுதி, அதுல எண்ணெய் வருவதற்கான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவனுக்கு உண்ணும்படி செய்தார் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் எதை சொல்ல விரும்புகிறது? வசனம் சொல்லுகிறது, நீங்க வேதத்திலே படிச்சு பார்த்தோம் என்றால், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய் என்பது அது ஒரு ஒலிவ மரத்தின் எண்ணெயை காட்டுகிறது. அது ஒரு ஒலிவ எண்ணெயை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் ஒலிவ மரம் என்பது கடினமான, அது குறிப்பாய் அது எந்த சாயல்லையும் வளரத்தக்கது, அது எந்த சூழ்நிலையும் சாதகமாய் மாற்றிக்கொள்ளத்தக்கது. குறிப்பாய் நம்ம கடினமான பகுதிகளிலே, கற்பாறை நிறைந்த பகுதிகளிலே, வரலாற்றின்படி பார்த்தாலும் சரி, வேதத்தின்படி பார்த்தாலும் சரி, அந்த ஒலிவ மரம் என்பது நன்றாய் வளரக்கூடியதாய் காணப்படுகிறது. உதாரணத்திற்கு நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? ஆகையால் எழுந்திருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் என்று சொல்லி இருக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்ப அங்க போட்டிருக்கிற மலை என்பது அது கற்பாறை நிறைந்த, பாறைகள் நிறைந்த மலையை காட்டுகிறது. அந்த மலையிலேயே அதுக்கு அந்த ஒலிவ கன்றுகள் அல்லது ஒலிவ மரங்கள் வளருகிறது. இந்த நெகேமியா 8:5 சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 29வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. இங்க கண்மலை என்று போட்டு இருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலும் இங்கிலீஷ் வேதாகமத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அது ராக் அல்லது மூல பாஷையிலே அது கற்பாறை என்கிற வார்த்தையை தான் போடப்பட்டுள்ளது எபிரேய மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது. அப்ப யோபு சொல்லுகிறான், கற்பாறையிலிருந்து எனக்காக எண்ணெயும் நதி போல ஓடி வந்தது. இது எல்லாம் எதை காட்டுகிறது? ஒலிவ மரத்தின் எண்ணெயை காட்டுகிறது. கற்பாறை நிறைந்த பகுதிகளில் வாழுகிற அல்லது அதில் வளருகிற அந்த ஒலிவ மரத்தின் எண்ணெயை தான் இந்த வசனம் உபாகமம் 32:13 சொல்லுகிறது. ஒலிவ மரத்தின் எண்ணெய் வடியும் எண்ணெயையும் நான் அவனுக்கு உண்ணும்படி செய்தார். அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவன் இந்த மாதத்திற்கு இந்த வசனத்தை நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்மளிடத்துல பேசுகிறார் என்றால், உங்க வாழ்க்கை கற்பாறை நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பம் கற்பாறை நிறைந்த குடும்பமாய் இருக்கலாம், அல்லது உங்க சூழ்நிலை எங்கேயும் வளர முடியாத ஈரமற்று மணல் குறைவாய் இருக்கிற, வாழ்வதற்கோ வளர்வதற்கோ வசதி இல்லாத சூழ்நிலையாய் காணப்படலாம். அல்லது குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள், கணவன் மனைவி அல்லது உறவின் இடத்திலேயே உங்களுக்கு ஒரு பெரிய கற்பாறையின் சூழ்நிலையை போல் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கற்பாறையிலிருந்து தான், அந்த கற்பாறையின் மத்தியிலே தான் தேவன் ஒலிவ மரத்தை வளரச் செய்கிறார். அந்த கற்பாறையிலே வளருகிற ஒலிவ மரத்திலிருந்து தான் எண்ணெயை அவர் எடுக்க செய்கிறார். அந்த எண்ணெயை தான் தேவன் இன்றைக்கு அவர் நம்மளுக்கு உண்ணும்படி செய்கிறார். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க எந்த கற்பாறையின் சூழ்நிலையில காணப்பட்டாலும் சரி, எந்த கற்பாறையின் போராட்டத்துல காணப்பட்டாலும் சரி, அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்கள் பார்வைக்கு அதுல வேறு உண்டவோ அதுல நிலைத்து நிற்கவோ என்னால அது நிற்க முடியாது நீங்க யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதிலே உங்களை நிலைநிறுத்துகிறவராயும், அதிலே நிலைநிறுத்துகிறவர் மாத்திரமல்ல, அதிலே உங்களை வளரச் செய்கிறவராயும், அதிலே வளரச் செய்கிறது மாத்திரமல்ல, அதிலிருந்து வருகிற பலனாகிய எண்ணெயை நீங்கள் புசிக்கத்தக்கதாய் தேவன் உங்களுக்கு மாற்றப் போகிறார். அதனாலதான் தேவன் உபாகமம் 32:13 நம்மளுக்கு வார்த்தையாய் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ வசனம் சொல்லுகிறது, கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவர் உண்ணச் செய்தார். அப்ப இன்றைக்கு தேவன் கற்பாறையில் இருந்து வடிகிற ஒலிவ எண்ணெயை உண்ணச் செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது கற்பாறை, அதாவது ஒலிவ எண்ணெய் என்று நாம் பார்த்தோம். அப்ப ஒலிவ எண்ணெய் என்பது அதனால் வருகிற பலன் என்ன, அல்லது அது எதை காட்டுகிறது? அதை குறித்து 3 குறிப்புகளை பார்த்து தேவ சமூகத்தில் அந்த ஒலிவ எண்ணெயின் அபிஷேகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. முதலாவதாக, ஒலிவ எண்ணெய் என்பது எதை காட்டுகிறது? வேதம் சொல்லுகிறது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக
இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. இங்க நாம் பார்க்கிறோம், முதலாவது ஒலிவ எண்ணெய் என்பது எதை காட்டுகிறது? எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பதற்கு உதவியாய் காணப்படுகிறது. எங்கு ஒலிவெண்ணெய் காணப்படுகிறதோ, எந்த குத்து விளக்கில் ஒலிவெண்ணெய் காணப்படுகிறதோ அது எரிவூட்டுகிற பொருளாய் காணப்படுகிறது. அது அங்கு குத்து விளக்கில் எப்பொழுதும் எரியத்தக்கதான பொருளாய் எண்ணெய் காணப்படுகிறது. அதுவும் ஒலிவ எண்ணெய் காணப்படுகிறது. அப்ப முதலாவது ஒலிவ எண்ணெய் என்பது எதை காட்டுகிறது? அது எப்பொழுதும் எரிகிற, அல்லது இன்னொரு வார்த்தையில நாம் சொன்னோம் என்றால் அது எப்பொழுதும் அனல் மூட்டப்பட்ட காரியத்தை காட்டுகிறது. அதுல இன்னொரு காரியத்தை பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, ஒலிவ எண்ணெய் எப்படி வருகிறதாம்? இடித்து பிழிந்து தெளிவான ஒலிவ எண்ணெயை, இடித்து பிழிந்து தெளிவான ஒலிவ எண்ணெயை. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு காரியத்தை தேவன் நினைவூட்டுகிறார். அது என்ன என்றால், தேவன் நம்மளுக்கு ஒலிவ எண்ணெயை கொடுக்கிறார், அதை உண்ண கொடுக்கிறார், அது எல்லாம் உண்மைதான். ஆனால் அதனுடைய ப்ராசஸ் என்ன? இடித்து பிழிந்து போன அனுபவத்திலிருந்து தான் அந்த தெளிவான எண்ணெய் வருகிறது. அதுதான் அங்கு அக்கினி எரிவதற்கும் குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு எரிவதற்கும் அது உதவியாய் காணப்படுகிறது. அது ஒரு பக்கத்துல நல்லது, ஒரு பக்கத்துல நல்ல எரிய ஊட்டக்கூடாது, நல்ல வெளிச்சம் கொடுக்க வேண்டியது, எப்பொழுது எரிய வைக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கத்துல அதனுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? இடித்து பிழிந்ததாய் காணப்படுகிறது. அப்ப நம்ம அது அநேக நேரம் நம்மளுடைய சூழ்நிலை இப்படி போன இழித்த சூழ்நிலையில காணப்படலாம், அல்லது பிழியப்பட்ட சூழ்நிலையை காணப்படலாம். சத்துவங்கள் இழந்து போன, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் இடிக்கப்படுகிற அனுபவத்தில் நாம் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட இடிக்கப்பட்ட புளிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து வந்த எண்ணெய் தான் தேவனுடைய ஆலயத்தில் அல்லது தேவனால் நியமிக்கப்பட்ட குத்துவிளக்கில எரிகிற அக்கினிக்கு அது உதவியாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு ஒலிவ எண்ணெயை உண்ண செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அக்கினியை போட வந்துள்ளார். அவர் நம்முடைய வாழ்க்கையை அக்கினி, எப்பொழுதும் எரிகிற அக்கினி, அது கொஞ்ச நேரத்தில் எரிந்துட்டு மறைந்து போகிற அக்கினி அல்ல. தேவனால் நியமிக்கப்பட்ட காலம் முடியும் வரைக்கும் அது எரிகிற அக்கினியாய் காணப்படுகிறது. அதற்குத்தான் இந்த ஒலிவ எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. அது எங்க எரிகிற அக்கினியாம்? வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம் சொல்லுது பாருங்க, எங்க எரிகிற அக்கினிக்கு அது ஒலிவ எண்ணெய் பயன்படுகிறதாம்? அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். எங்கிருக்கிற குத்து விளக்கை அது எரிய வைக்கிறதாம்? எங்கிருக்கிற குத்து விளக்குக்கு அது எரிவூட்டுவதற்கு அந்த எண்ணெய் பயன்படுத்துகிறாம்? தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதி பரிசுத்தமான குத்து விளக்கு. அப்ப பரிசுத்தமான குத்து விளக்கு அதுவும் எங்கு காணப்படுகிறது? தேவனுடைய சந்நிதியிலே காணப்படுகிறது. அப்ப தேவன் இன்றைக்கு நமக்கு ஒலிவ எண்ணெயை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் அவருடைய சமூகத்தில் நாம் ஒரு அக்கினியை போல நம்மளை மாற்ற போகிறார். நம்மளுடைய ஜீவியம் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கிற, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்புகிற அனல் மூட்டப்பட்ட ஜீவியத்தை போல நம்மளை மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மளை அவருடைய சமூகத்திலே அனல் மூட்டப்பட்டவர்களாய் காண வைக்க செய்ய போகிறார். அநேக தேவ பிள்ளைகளுடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஜீவியமாய் இருக்கிறது. அல்லது சூழ்நிலைக்கேற்றபடி நான் மாறிக்கொள்ள வேண்டும், சூழ்நிலைக்கேற்றபடி நான் காணப்படலாம், அது போதும் என்கிற ஜீவியமாய் இருக்கிறது. அல்லது நான் என்னை தனித்துவமாய் காண்பித்தால், என்னை நான் வித்தியாசமாய் காண்பித்தால் ஏதோ ஒரு தவறு நடந்து விடுமோ, அல்லது ஏதாவது நடந்து விடுமோ என்று சொல்லி அதை குறித்து பயந்து இருக்கிற காரியத்தோடு ஒத்து போறவர்களே போல நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மளை அப்படி அழைக்கவில்லை. அப்படி தேவன் நம்மளை இருக்கும்படியும் விருப்பமில்லை. அப்படி தேவன் நம்மளை உருவாக்கவும் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? நாம் மங்கி எறிகிற நம்மளுடைய அக்கினியை, அல்லது அணைய போகிற சூழ்நிலையில் காணப்படுகிற அக்கினியை தேவன் இன்றைக்கு ஒலிவ எண்ணெயை கொடுத்து எப்பொழுதும் எரிய செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையிலே உங்க ஜெப ஜீவியம் குறைந்து கொண்டு காணப்படுகிறதா? உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை குறைந்து கொண்டு காணப்படுகிறதா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப அக்கினியாய் செயல்பட்டோம்,
ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப வல்லமையாய் செயல்பட்டோம். ஆனா இன்னைக்கு என்னால அப்படி செயல்பட முடியல. இன்னைக்கு ஒரு ஆத்மாவை கூட என்னால ரட்சிக்க முடியல. ஏன் என்னால கூட கொஞ்ச நேரம் தொடர்ந்து நான் ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு காணப்படுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மங்கி எரிகிற நெருப்பை அணையாத தேவனாய் இருக்கிறபடினால் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான ஒலிவ எண்ணெயை அனுப்பி உங்களுடைய நெருப்பை எப்பொழுதும் எரிய செய்கிறவராய் காணப்படுகிறார். அவர் எப்பொழுதும் அணைய வைக்காத தேவன். அவர் உங்களை திரும்பியும் உயிர்ப்பித்து உங்களை வல்லமையுள்ளவர்களாய், ஜெபத்திலே வல்லமையுள்ளவர்களாய், வாயின் வார்த்தைகளிலே வல்லமையுள்ளவர்களாய், தேவனுக்கு கிரியை செய்கிறதிலே வல்லமையுள்ளவர்களாய், தேவனுக்கு சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர்களாய், உங்களை வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார். அப்போ ஒலிவ எண்ணெய் என்பது எப்பொழுதும் எரிய வைக்கிற எண்ணெயாய் காணப்படுகிறது. எப்பொழுதும் எரிய வைக்கிற அனலுக்கு, அக்கினிக்கு அது உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது. இதுல இன்னொரு வார்த்தையை பாருங்க, எப்பொழுதெல்லாம் இந்த எண்ணெய் ஊற்றி அதை எரிய வைக்கிறாங்களா, எப்பொழுதும் என்று அது சொல்லியிருக்கு. ஆனா அதனுடைய டைமிங் வேதத்திலே போடப்பட்டுள்ளது. எப்பொழுதெல்லாம் அதை எரிய வைக்கிறாங்களா, எந்த எண்ணெயை ஊத்தி? வசனம் சொல்லுது, 3வது வசனம் சொல்லுது பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியில் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இந்த அக்கினை எப்போதெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா, அல்லது எப்ப இந்த எண்ணெயை ஊத்தி தொடர்ந்து எரிய வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும். சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும். அப்ப இந்த ஒலிவ எண்ணெய் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது? அது சாயங்கால நேரத்துல கொடுக்கப்பட்டு அதிகாலை வரைக்கும் அது எரிகிறதாய் காணப்படுகிறது. அதிகாலை வரைக்கும் எரிகிறதாய் காணப்படுது. இது எதை கற்றுக் கொடுக்கிறது? ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனுஷி, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இரவு நேரங்களில் கர்த்தரோடு அனல் மூட்டப்பட்டவர்களாய் காணப்படணும். கர்த்தருக்குள்ளாய் அக்கினியிலே நிறைந்தவர்களாய் காணப்படணும். கர்த்தரால் கொடுக்கப்படுகிற, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒலிவ எண்ணெயை பெற்று அனல் மூட்டப்பட்டு எரிகிறவர்களாய் காணப்படணும். இன்றைக்கு அநேகர் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பகல் நேரத்துல நல்ல வல்லமையா ஜெபித்தால் போதும், அதிகமாய் பகல் நேரத்துல கூடி கூடி ஜெபித்தால் போதும், அல்லது பகல் நேரத்துல நம்மளுக்கு என்னெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ ஜெபித்தால் போதும், அந்த நேரத்துல கர்த்தர் கிரியை செய்வார், நம்மளை வல்லமையாய் பயன்படுத்துவார். அது எல்லாம் உண்மைதான். கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார், வல்லமையாய் பயன்படுத்துவார், எல்லாம் உண்மைதான். ஆனா உங்களுக்குள்ளேயே எப்பொழுதும் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்க இரவு நேரங்களில் கர்த்தரோடு உறவாடுகிறவர்களாய் இருக்கணும். பகல் நேரங்கள் அல்ல, இரவு நேரங்களிலே. பகல் நேரத்துக்கும் இரவு நேரத்திற்கும் வேதம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்னென்ன காரியம்? பகல்ல எது இருக்கணுமா? வசனம் சொல்லுது பாருங்க, பகற்காலத்திலே உபதேசம் பண்ணியும் ராக்காலத்திலே தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறதுக்குமா இருக்கணுமா? லூக்காவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுது பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 37வது வசனம். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். இங்கேயும் எங்கு தங்குகிறார் பாருங்க, ஒலிவ மலையிலே. அது ரகசியம் என்ன? அவர் பகற்காலங்களிலே உபதேசம் பண்ணுகிறவராயும் ராக்காலங்களிலே தன்னுடைய பிதாவோடு ஒன்றிணைந்தவராய், அவர் பிதாவோடு தன்னை அனல் மூட்டிக் கொண்டு பகலிலே என்ன செய்ய வேண்டும், பகலிலே என்ன அற்புதம் செய்ய வேண்டும், பகலிலே என்ன வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று ராக்காலங்களிலே தன்னை அனல் மூட்டுகிறவராய் காணப்பட்டார். இதுதான் இயேசுவினுடைய கிரியைக்கான ரகசியம். இயேசு வல்லமையாய் செயல்படுவதற்கான ரகசியம். அவர் ஏன் வல்லமையாய் செயல்பட்டார்? அவர் பகல் நேரங்கள் எங்கேயாவது ஜெபித்திருக்கிறாரா என்று பாருங்க. ஜெபித்திருக்கிறார் என்று வேதம் போட்டிருக்கிறது. சீசர்களை அனுப்பிட்டு தனியாய் ஜெபத்திற்கு போனார்னு போட்டிருக்கோம். அது எப்ப? சாயங்கால நேரத்துலதான் இயேசு போயிருந்திருப்பார். பகல் நேரங்களில் அவர் உபதேசிக்கிறவராயும் சாயங்கால நேரங்களில் ஒலிவ மலையிலே தங்குகிறவராயிருந்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம், நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? பகல்ல நேரம் கிடைக்கும் போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நைட்டு நல்லா நித்திரை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் வேதம் அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இரவு நேரங்களில் நாம் பிதாவோடு இணைந்தவர்களாய் காணப்பட வேண்டும்.
இரவு நேரங்களில் நாம் தேவ சமூகத்துல தரிசித்திருக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த எண்ணெய் கொடுக்கப்படும். அப்பதான் நம்மளுடைய கிருபைகளும் வரங்களும் தாளந்துகளும் வல்லமையாய் செயல்படும். அது அனல்மூட்டப்பட்டதாய் காணப்படும். இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு இந்நாள் முதற்கொண்டு இரவு நேரங்களில் தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோமாக. வசனம் சொல்லுகிறது, மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க. பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபவாசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். அப்ப தேவ சமூகத்தில் இருக்கிற நாம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், அவர் செய்வதெல்லாம் செய்யணும் விருப்பப்படுகிற நாம், அவரை போல அற்புத அடையாளங்கள், அவரை போல பரிசுத்த ஜீவியம், அவரை போல குற்றமற்ற ஜீவியம் வாழ விரும்புகிற நாம், அதற்குரிய ரகசியம் என்ன? ராக்காலங்களிலே நாம் கர்த்தரோடு உறவாடுகிற அனுபவம் அவசியம். ராக்காலங்களிலே கர்த்தரிடத்திலிருந்து ஒலிவ எண்ணெயை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, ஆசாரியன் இரவு முழுக்க முழித்திருக்கணுமா. வசனம் சொல்லுது, ரா முழுவதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் விளக்கு எரிய வேண்டும். அப்ப பாருங்க, பிரதான ஆசாரியன் அல்லது ஆசாரியன் என்ன செய்யணும்? ரா முழுவதும் முழிச்சிருந்து என்ன குறையும் போதெல்லாம் அதை பெற்று 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 ஊற்றி ஊற்றி அவன் அந்த நெருப்பை கர்த்தருடைய சந்நிதியிலே எரிய வைக்கிறவனாய் காணப்படணும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? ராக்காலங்களிலே நம்மளுடைய எண்ணங்கள் எங்கு போய் கொண்டிருக்கிறது? ராக்காலங்களிலே நம்மளுடைய கடன் பிரச்சனையும் வியாதியும் போராட்டத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது கர்த்தரிடத்திலே சமூகத்திலே உட்கார்ந்து அவருடைய ஒளிவை எண்ணெயை பெற்று அனல் ஊட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாலும் சரி, எந்த ஊழியக்காரனாலும், பெரிய ஊழியக்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய ஊழியக்காரங்கிறது நான் சொல்றது அநேக ஆட்கள் ஃபாலோ பண்றவங்க கிடையாது. அதிகமாய் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவங்க, தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறவங்க, வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் இரவு நேரங்களில் தேவனோடு உறவாடுகிறவர்களாய் காணப்படுவாங்க. அவங்க பகல் நேரங்கள்ல ரொம்ப ஜெபிக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப நேரம் அவங்க வேதத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனா நைட்டு நீங்க பாத்தீங்கன்னா இரவுல தேவனோடு உறவாடுகிறவர்களாய் இருப்பார்கள். தேவ மனுஷனாகிய சாது சுந்தர் சிங் ஐயாவும் அதை குறித்து நாம் வாசித்ததும் அப்படித்தான். இரவு நேரங்களில் அவர் பகலிலே ஊழியம் செய்துவிட்டு நடந்து ஊழியம் செய்துட்டு இரவு நேரத்திலே முழுக்க அவர் ஜெபத்திலேயே காணப்படுவார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய ஒளிவ எண்ணெயை நாம் எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ளணும். நமக்குள்ள இருக்கிற அக்கினி மறையாம இருக்கணும்னா அது நம் இரவு நேரங்களில் கர்த்தரோடு உறவாடுகிற அனுபவம். பகல் முழுவதும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அது பகல் முழுவதும் நம்மளை பாதுகாக்கும். பகல் முழுவதும் அவருடைய அதிகாலையில தான் இருக்குன்னு சொல்லல வேதம் சொல்ல. பகல் முழுவதும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கு. அப்ப பகல் முழுவதும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். உண்மைதான், அது கிருபை, அது நம்மளுக்கு கிஃப்டாய் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த கிருபையை வைத்து நம்ம சில காரியங்கள் மாத்திரமே செய்ய முடியும். ஒண்ணு, நம்மளுடைய ஜீவியத்தை தப்பிக்க வைக்க முடியும், அல்லது நம்மளை கொண்டு சில காரியங்களை தேவனால் செய்ய முடியும். ஆனா என்னைக்கு நம்ம அனல் மூட்டப்படுகிறோமோ, என்னைக்கு கர்த்தருக்குள் கிரியை செய்கிறவர்களாய் மாறுகிறோமோ, அப்பதான் கர்த்தர் சொல்லுவார், உன்னை நீ ரதத்தோடு ஓடி சேர்ந்து தேவ ரகசியங்களை வெளிப்படுத்த சொல்லுவார். அல்லது அற்புத அடையாளங்களை செய்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஜீவிக்க வைக்க செய்வார். அல்லது நம்மளை கொண்டு தேவன் அநேகரை அக்கினி உள்ளவர்களாய் மாற்றுவார். அப்ப இதுவரைக்கும் கிருபைக்கு பின்னாய் ஓடிக்கொண்டிருந்த நாம் இனிமேல் தேவனுடைய அக்கினியை பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய அக்கினி என்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அக்கினி வரும் பொழுதுதான், அக்கினி இருக்கும் பொழுதுதான் அந்த வெள்ளியும் பொன்னையும் தனியாய் பிரிக்க முடியும், மரத்தையும் வைக்கோலைக்கும் வித்தியாசத்தை காண முடியும். அந்த அக்கினி இல்லாவிட்டால் வெள்ளியும் பொன்னும் மரமும் வைக்கோலும் நம்மளுக்கு ஒன்றை போலதான் இருக்கும். பார்ப்பதற்கு எல்லாம் ஒன்ன போலதான் இருக்கும். ஆனா நம்மளிடத்துல அக்கினி இருந்தால் மாத்திரமே நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், அல்லது எது தேவனால் அனுப்பப்பட்டது, எது பிசாசின் வஞ்சனைகள், எது மனிதரின் கிரியைகள் என்று வேறு பிரித்து நம்மளால் பார்க்க முடியும். எப்படி கிறிஸ்துவானவர் ஒருவர் பேசும் பொழுதே அவர்களுடைய சிந்தனையை அறிந்தாரோ, அதே போல் ஆவியை பகுத்தறிதல் வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறதாய் காணப்படும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அவரோடு ராக்காலங்களிலே தங்குகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. தூக்கம் சரீரத்திற்கு முக்கியம்தான்.
ஆனா எவ்வளவுதான் நாம தூங்கிக்கிட்டு இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல உட்காருங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க, ஒரு மணி நேரம் உட்காருங்க. முடியலையா, தூக்கம் வருதா, தூக்கமாய் வருதா, எஞ்சி நடக்க ஆரம்பிங்க. அப்படியும் தூக்கம் வருதா, சும்மா கண்ணை மூடிட்டே நடங்க. 2-3 தடவை தள்ளாடுவீங்க. 3ஆவது தடவை உங்களுக்கே ஒரு பயம் வரும், கீழே விழுந்துருவோன்னு. உடனே அந்த பயம் வந்ததுனால இருக்கிற தூக்கம் எல்லாம் மறைந்து போகும். உடனே நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள், ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ராக்காலங்களிலே அதிக நித்திரைக்கு இடம் கொடுக்கிறதை தவிர்த்து விட்டு தேவனோடு உறவாடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. தேவனிடத்திலிருந்து அந்த ஒளிவ எண்ணெயை நாம் பெற்றுக்கொள்ளுவோமாக. தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நம்மளால் அநேகருக்கு உபதேசிக்க முடியும். இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அந்த குத்துவிளக்கு எங்க இருக்கு என்று நாம் பார்த்தோம். அது தேவனுடைய சந்நிதியில இருக்கு. அது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் சந்நிதியிலே, தேவ சந்நிதியிலே காணப்படுகிறது. அப்ப நாம தேவ சந்நிதியிலே காணப்படணும்னா பகல் ஜபம் மாத்திரம் போதாது. பகல் ஜபத்திலே அநேகருடைய பாரங்களை நாம் சுமக்க வேண்டியது இருக்கும். பகல் நேரங்களில் அநேகர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் எனக்காக ஜெபிங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. அது நீங்க அநேகருடைய உபத்திரவங்களையும் அநேகருக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆனா ராத் நேரத்திலே மாத்திரமே தேவ சந்நிதியில இருந்து அவரோடு உறவாட முடியும். அது தேவனும் நாமளும் சந்திக்கிற நேரமாய் காணப்படுகிறது. இன்னொன்னுக்கு அந்த வசனம் எதை சொல்லிக் கொடுக்கிறது? இன்னொரு காரியம், அந்த வசனம் சொல்லுகிறது, பகல் நேரங்களில் உபதேசித்தோம், ரான் காலங்களிலே வெளியே போய் ஒலிவ மலையில் என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். அது எதை காட்டுகிறது? பகல்ல கூட்டத்தோட இருந்தாரு, நைட்டு நேரத்தில் இப்படி இருக்கிறது, தனியாய் தேவனோடு இருந்தார். தனியாய் தேவனோடு இருந்தார். அவரோடு கூட்டமா போய் ஜெபிக்க போல, தனியாய் தேவனோடு இருந்தார். இதற்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதே லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுது பாருங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் மலையில ஏறிட்டாருனாலே, அது தனியா அவர் போய் ஜெபிக்க போறாருனாலே அது ராக்காலமா இருக்கும். பகல்ல போகும் பொழுது யோவானையும் பேதுருவையும் அந்த 3 சீசர்களை கூட்டிட்டு போவார். மத்திய 17 நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்கு போன போது கூட 12 சீசர்ல 3 பேரை தனியா கூட்டு போய் ஒரு இடத்துல வைத்தார். அந்த இடத்துல வைத்து அவருக்கு வியாகுலம் அதிகமா இருந்தபடினால் அந்த 3 பேரை ஜெபிக்க சொல்லிட்டு தனியா போய் தான் ஜெபிக்க ஆரம்பித்தார். அது பிதாவோடு உறவு கொள்ளுகிற நேரம். அது அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ரகசிய நேரம். அப்ப ஒளிவ எண்ணெய் வேணுங்கிறது எப்ப நம்மளுக்கு கிடைக்கும்? நைட்டு நேரத்துல கூட்டமா போய் ஜெபிக்கிற போது அல்ல. அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? தனி ஜெபமா இருக்கணும். கர்த்தரும் நீங்களும் ஜெபிக்கிற நேரமா இருக்கணும். ஐயோ என் கணவன் வரலையே, நான் மட்டும் ஜெபித்து என்ன செய்ய போறேன்? அதுக்குத்தான் கர்த்தர் ராக்காலத்தை கொடுத்திருக்கிறார். அல்ல ஐயோ என் பிள்ளைகள் வரல, மனைவி வரல, நான் மட்டும் எப்படி ஜெபிக்கிறது? அதுக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் மாத்திரம் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தோடு அல்ல, கூட்டத்தோடு அல்ல. தேவனிடத்துல இருந்து ஒளிவ எண்ணெயை ராக்காலத்துல எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லது நம்ம எப்படி அக்கினி பெற்றவர்களாய், அக்கினி எரிகிறவர்களாய் மாற முடியும்? தேவனோடு ராக்காலத்துல தனித்திருக்கும் பொழுது. நீங்களும் கர்த்தரும் தனித்திருக்கிற நேரம், மணவாளனும் மணவாட்டியும் தனித்திருக்கிற நேரம், கர்த்தர் உங்களோடு ரகசியங்களை வெளிப்படுத்துகிற நேரம் அந்த ராக்கால நேரம். அப்ப தனித்து ஜெபம் பண்ணுகிற அனுபவம் நம்மளுக்கு தேவை. அது எப்ப? குறிப்பாய் ராக்காலங்களில். இதைத்தான் பிசாசானவன் வஞ்சித்து போட்டுட்டான். இன்னைக்கு பிசாசானவன் அநேகர் வாழ்க்கையில இதை ஒரு வஞ்சனையாய் மாற்றி விட்டான். கர்த்தர் நைட்ல ஜெபித்தாதான் உதவி செய்வாரா, கேள்வி பதில் கொடுப்பாரா? பகல்ல ஜெபித்தாலும் பதில் கொடுப்பார் சொல்லுவாங்க. அல்லது எனக்கு நைட்டு தூக்கமா வருது பிரதர், எனக்கு நைட்டு தூக்கமா வருது, என்னால முடியல, பகல் நான் ரொம்ப வேலை பார்க்கிறேன், நைட் எனக்கு ரெஸ்டே இல்லை, அதனால கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன்னு சொல்லி அப்படியே முழுசா நம்ம தூங்கி விடுகிறோம். அல்லது இரவு நேரங்கள்ல நல்ல நித்திரை, இரவு நேரங்கள் நம்மளுக்கு அன்னைக்குதான் தேடிக்கிட்டு இருக்கும். ஏன் இதெல்லாம் நடப்பதற்கான காரணம் என்ன? பிசாசானவன் நன்கு அறிந்திருக்கிறான். நீங்க நைட்டு நேரத்துல கர்த்தரோடு தனித்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அக்கினி உள்ளவர்களாய் மாற்ற முடியும். அந்த அக்கினியை கொண்டு பிசாசின் மறைவிடங்களையும் பிசாசின் கோட்டைகளையும் நீங்கள் சுட்டெரித்து போட முடியும்.
அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தரோடு தனித்திருக்கிற அனுபவம், குறிப்பாய் காலங்களிலே தனித்திருந்து அந்த ஒலிவ எண்ணெயை நாம் பெற்றுக் கொள்வோமாக. அப்ப முதலாவது ஒலிவ எண்ணெய் என்பது எப்பொழுதும் எரிகிற எரிகிற அக்கினியை காட்டுகிறது. அது எப்படி கிடைக்குதா? காலங்களிலே கர்த்தரோடு தனித்திருக்கும் பொழுது அது கிடைக்கிறது. அதைத்தான் கிறிஸ்துவும் செய்தார், அதைத்தான் தம்முடைய சீஷர்களும் கற்றுக் கொடுத்தார், அதைத்தான் இன்றைக்கு நமக்கும் தேவன் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இனிமேல் நாம் காலங்களிலே தேவனோடு உறவாடுவோம், பகற்காலங்களிலே கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்போம். ஊழியம் செய்யற நேரத்தை விட்டுட்டு ஜெபிக்கிற நேரத்துக்கு ஒதுக்கணும், அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். காலங்கள்ல நல்ல ஜெபிங்க. பகல்ல உங்களுக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு தென்படுறாங்களோ, அல்லது உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உபதேசம் சொல்ல முடியுமோ, யாருக்கெல்லாம் உங்களுக்கு தேவ சத்தியத்தை வெளிப்படுத்த முடியுமோ அவர்களிடத்தில் பகிர்கிறவர்களாய் காணப்படுங்க. அப்படி முடியலையா, நைட்டு நல்ல ஜெபிங்க. பகல்ல யாரெல்லாம் உங்களுக்கு கண்ணில் தென்படுறாங்களோ அவங்கள பேரை வச்சோ அல்லது அவங்கள நினைவுக்கு கொண்டு வந்து ஜெபிங்க. கர்த்தர் அவர்களோடு இடைபடுவார், அவர்களோடு பேச ஆரம்பிப்பார். அப்ப காலங்களிலே நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான் ஒலிவ எண்ணெயை பெற்று அக்கினியை எப்பொழுதும் எரிய வைக்கிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக இந்த ஒலிவ எண்ணெய் என்பது எதை காட்டுகிறது? இரண்டாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அந்த மன்னா 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக்க சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரண்டாவதாக ஒலிவ எண்ணெய் என்பது எதை காட்டுகிறது? இது தேவனால் கொடுக்கப்படுகிற மன்னாவை காட்டுகிறது. முதலாவது ஒலிவ எண்ணெய் என்பது குத்துவிளக்கை எப்பொழுதும் எரிய வைக்கிற அக்கினியை காட்டுகிறது. இரண்டாவது ஒலிவ எண்ணெய் என்பது அது மன்னாவை காட்டுகிறது. மன்னாவோடு வேதம் அதை ஒப்பிட்டு கொடுக்கிறது. அப்ப இந்த மன்னாவை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், இந்த மன்னா எப்பொழுது கிடைக்குமா? மன்னாவை குறித்து நம்ம எப்ப கிடைக்கும் உடனே நம்முடைய நினைவுக்கு என்ன வரும்? அதிகாலையிலே கூடாரத்தை விட்டு வெளியிலே போவாங்க, போய் அங்க மன்னா பனிக்கு மேல படர்ந்து இருக்கும். அந்த மன்னாவை பொறுக்கிட்டு கொண்டு வந்து அவர்களுடைய வீட்டிலே வைத்து அதை சமைத்து சாப்பிடுவார்கள். ஆனா வேதம் அதிகாலையில இருக்கும் என்று சொல்லவில்லை, அது எப்பொழுது கொடுக்கப்படுதான் வசனம் சொல்லுது பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம், அதே அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது பாருங்க. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பொழியும் போது, பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். எப்ப இந்த மன்னா கொடுக்கப்படுது பாருங்க, இரவு நேரங்களிலே பனி பொழியும் பொழுது கொடுக்கப்படுது. இரவு நேரங்களிலே அது கொடுக்கப்படும். காலையில போய் அவர்கள் எடுக்கிறார்கள், அதிகாலையில பனி கரைந்து போறது முன்னாடி எடுக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனா மன்னா எப்பொழுதே கொடுக்கப்படுதுதான், இரவு நேரங்களிலேயே அது கொடுக்கப்படலாம். ஒலிவ எண்ணெய் பார்த்தோம். ஒலிவ எண்ணெய் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது? அது இரவு நேரங்களிலே கொடுக்கப்படுது. அது தேவனால் கொடுக்கப்படுகிற அக்கினியை காட்டுகிறது. அதனோடு கூட தேவன் எதை கொடுக்கிறாராம்? அந்த அக்கினியை மாத்திரம் கொடுத்து விடாமல் தேவன் தம்முடைய மன்னாவையும் இரவு நேரத்துல தான் பொழிய செய்கிறார். நீங்க இரவு நேரம் முழுக்க தேவ சமூகத்துல இருங்க. இரவுல இருந்து நல்லா அக்கினியில நிரப்பப்படுங்க. அந்த இரவு நேரத்துல கொடுக்கிற மன்னாவை காலையில அதிகாலையில அந்த அக்கினியை நீங்க முடிப்பீங்க பாத்தீங்களா? அப்பொழுது இந்த மன்னாவை நாம் புரிக்கு கொண்டு செல்ல முடியும். அப்ப வசனம் சொல்லுகிறது, மன்னா எப்பொழுது கொடுக்கப்படுகிறது? இரவு நேரங்களிலே பனியோடு கொடுக்கப்படுகிறது. அது பகல் நேரங்களிலே கரைந்து போகும், பகல் நேரங்களிலே காணாமல் போய்விடும். ஆனால் இரவு நேரங்களிலே அது தேவனால் பனியோடு அது பெய்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவனுடைய மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் நாம் இரவு நேரங்களிலே கர்த்தரோடு இணைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இரவுல நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாய் நாம் காணப்படணும். சரி, இந்த மன்னாவை குறித்து வேதத்திலே பார்த்தோம் என்றால், மன்னாவை குறித்து நாம் பார்த்தோம் நமக்கு நன்றாய் அறிந்த வார்த்தையாய் காணப்படுது. ஆனா வேதத்திலே 3 விதமான மன்னாவை வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. 3 விதமான மன்னா வேதத்திலே சொல்லப்பட்டது. முதலாவது மன்னா அல்லது அந்த 3 மன்னாக்கள் என்னென்ன மன்னாவாம்?
முதலாவதாக அது அறியாத மன்னா, இரண்டாவது பிழைப்பின் மன்னா, மூன்றாவது மறைவான மன்னா. வேதத்திலே 3 விதமான மன்னாவை குறித்து சொல்லி இருக்கிறது. பார்ப்பதற்கு ஒன்றை போல் காணப்படலாம், ஆனால் 3 மன்னாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று அறியாத மன்னா, இரண்டாவது பிழைப்பின் மன்னா, மூன்றாவது மறைவான மன்னா. அறியாத மன்னாவை குறித்து உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். இந்த முதலாவது மன்னா, அறியாத மன்னா என்பது எது? அது வனாந்திரத்திலே போஷிக்கும்படி தேவனால் கொடுக்கப்பட்ட மன்னாவை காண்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை விட்டு 2 மாதம் கடந்து வந்துட்டாங்க. யாத்ராகமம் 16வது அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். 2 மாசம் கடந்து வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் இடத்திலும் ஆரோன் இடத்திலும் முறுமுறுக்கிறார்கள். நாங்க அடிமைகளா இருந்த எகிப்து தேசத்துல நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களை நீங்க வெளியிலே கொண்டு வந்து வனாந்தரத்திலே சாகும்படியாய் அழைத்து வந்தீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் வனாந்தரத்திலே நான் உங்களுக்கு காலைய மன்னாவை கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். யாத்ராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்தரத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஒவ்வொரு நாளில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இந்த மன்னா எப்பொழுது கொடுக்கப்படுகிறது? அது வனாந்தரத்திலே கொடுக்கப்படுகிறதாய் இருக்கு. அது ஒரு அறியாத சூழ்நிலைகளே கொடுக்கப்படுகிறதாய் காணப்படுது. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை என்ன? அவர்கள் நன்றாய் இருந்த அடிமைகளாய் இருந்தாலும் நன்றாய் இருந்து எண்ணப்பட்ட பகுதியாகி எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. செங்கடலை கடந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து பிரயாணம் பண்ணி 2 மாசம் ஆயிருச்சு. இப்ப அவங்க வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் வனாந்தரத்திலே ஆகாரம் இல்லாதவர்களாய் சாக போகிற சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். வனாந்தரத்தின் வறட்சியிலே காணப்படுகிறார்கள். வனாந்தரம் என்பது 2 இடத்தை காட்டுகிறது. ஒன்னு லோன்லி பிளேஸ், இன்னொன்னு டெசர்ட்டான வனாந்தரத்தை காட்டுகிறது. இங்கு வனாந்தரம் அவர்கள் இருக்கிறது வந்து அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல ஆகாரத்துக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க சாக போகிறார்கள். அவர்கள் மோசேயும் ஆரோனையும் பார்த்து முறுமுறுக்கிறார்கள். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீங்கள் வனாந்தரத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். அப்ப தேவன் நம்மளுக்கு ஒலிவ எண்ணெயின் மூலமா எதை கொடுக்கிறார்? அவர் ஒவ்வொரு நாளும் நம் வனாந்தரத்திலே போகும் பொழுது அது வனாந்தரத்தின் அப்பத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வனாந்தரத்திலே நாம் மரித்து போகாமல், நாம் போய்கொண்டிருக்கிற கஷ்டத்திலே நாம் மரித்து போகாமல், நாம் போய்கொண்டிருக்கிற போராட்டங்களிலே மடிந்து போகாமல், வனாந்தரத்திலே நம்மளுக்கு வனாந்தரத்தின் அப்பத்தை தேவன் நம்மளுக்கு வருஷிக்க பண்ணுகிறார். இதுதான் அறியாத மன்னாவாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கண்மலையின் எண்ணெயை புசிக்க கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய வறட்சியான சாக போகிற சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய மன்னாவை கொடுத்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். நீங்க நினைக்கலாம், என் சூழ்நிலையை கர்த்தர் அறியல, நான் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எனக்கு என்ன பலன் இல்லை, கர்த்தர் சொன்னதுனாலதான் நான் செய்தேன், கர்த்தர் சொன்னதுனாலதான் நான் இப்படி நடந்தேன், கர்த்தர் சொன்னதுனாலதான் இந்த காரியத்துக்காக நான் வந்தேன், அவர் அழைச்சார் என்று சொன்னதுனாலதான் நான் இதை செய்ய ஆரம்பித்தேன். ஆனாலும் என் வாழ்க்கையில என் வறட்சி இருக்கு, என் வாழ்க்கையில ஏன் வனாந்தரம் இருக்கு. இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேனே, அது எகிப்தா இருந்தாலும் பரவாயில்லை, நல்லா வாழ்ந்தேனே, நல்லா சாப்பிட்டேனே, கீரை சாப்பிட்டேனே, பூண்டுகள் சாப்பிட்டேனே, இறைச்சி சாப்பிட்டேனே. இன்னைக்கு நான் தேவ வார்த்தைன்னு சொல்லிட்டு வந்ததுனால என் வாழ்க்கையை வறட்சியிலும் வனாந்தரத்துல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தேவ சமூகத்திலே நாம் முறையிட்டு கொண்டோ, அல்லது நம்முடைய இருதயங்களே சந்தேகித்து கொண்டோ, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை போல சில நேரங்களில் முறுமுறுக்கிறவர்களை போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் ஒலிவ எண்ணெயின் மூலமாய் அறியாத மன்னாவை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த அறியாத மன்னா உங்களை வனாந்தரத்திலே போஷிக்கும்.
அந்த வனாந்தரத்திலே நீங்கள் மரித்து போவது இல்லை. கர்த்தர் அழைத்த அழைப்பிலே உங்களை நிலைநிறுத்த பண்ணுவார். அவர் அழைத்த நோக்கத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் போய் சேரும் மட்டும் அந்த மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானானில் போய் சேர்ந்து கானானின் பலனை சாப்பிட்டு ஆரம்பித்த உடனே மன்னா நின்று போய்விட்டது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க வனாந்தரத்துல இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை வறட்சியா இருக்கலாம், சாக போகிறேன் என்று சொல்லலாம், அல்லது நான் மரித்து கொண்டிருக்கிறேன் என்று முறுமுறுக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு வைத்த கானான் என்ற உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே உங்களை ஓடச் செய்து நீங்கள் கானானை வந்து சேரும் அளவும் இந்த மன்னாவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் புசிப்பீர்கள். அது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு புளியப்படும், அது உங்க வீட்டுக்கு வெளியில ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஆனால் அது எப்பொழுது கொடுக்கப்படும்? ராத்திரி நேரத்தில் கொடுக்கப்படும். ராத்திரி நேரத்துல கொடுக்கப்படும். இதை நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒளிவெண்ணெய் கிடைக்கணும்னா நைட்டு முழுக்க நைட்டு ஜோமனுப்பா, நைட்டு ஜோமனி, நைட்டு முழுக்க ஒளிவெண்ணையை வைத்து அக்கினியினால உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றிக்கும். அது அக்கினி ஜுவாலையை மாற்றி அதிகாலையில் அது முடியும் போது உனக்கு மன்னா கொடுக்கப்படும். அந்த மன்னாவினால் உன் சரீரத்தை பலப்படுத்திக்கும். இதுதான் தேவனுடைய வழிநடத்துதல். கர்த்தர் நம்மளை ஆவியிலே மாத்திரம் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உங்களுக்கு வரங்களையும் கிருபையை கொடுத்துட்டு சரீர ரீதியாய் உங்களை ஒதுக்கி வைக்கிறவரும் அல்ல. அல்லது உங்களுக்கு சரீர ரீதியாய் ஆசீர்வாதத்தையும் உலகத்தின் அந்தஸ்தையும் ஆசையும் கொடுத்துட்டு ஆவிக்குரிய ரீதியாய் உங்களை ஒதுக்கி வைக்கிறவர் அல்ல. அவர் ரெண்டிலையும் பேலன்ஸ் உள்ளவராய் காணப்படுகிறார். ரெண்டையும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளதான் நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்கணும். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கணும். நம்ம அதிகாலையில போலன்னா அந்த மன்னா கிடைக்காது, நைட்டா போலன்னா அந்த ஒளிவை எண்ணெய் கிடைக்காது. அப்ப முதலாவது சொல்லுகிறது, வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளுக்கு அறியாத மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். அறியாத மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். அது வனாந்தரத்திலே உங்களை போஷிக்கிறதா இருக்கும். இன்றைக்கு நீங்க எந்த வனாந்தரத்துல போய் கொண்டிருந்தாலும் சரி, அது உங்களை போஷிக்கிறதா இருக்கும். இந்த வனாந்தரத்துல போஷிக்கிற இந்த மன்னா, அறியாத மன்னா எப்படிப்பட்ட மன்னாவா? வசனம் சொல்லுது, உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த மன்னா அது எதுவாய் காணப்படுகிறது? அது கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை யாராவது வந்து உதவி செய்ய மாட்டாங்களா? அல்லது நான் படிச்ச படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்காதா? அல்லது என்னுடைய அனுபவத்திற்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காதா? என்னுடைய தகுதிக்கேற்ற எனக்கு பலன் கிடைக்காதா? நான் இவ்வளவு ஓடுறேனே, இவ்வளவு பிரயாசப்படுறேன்னு யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களெல்லாம் உதவி செய்ய மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் பிழைப்பீர்கள். மனிதர்களினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தரினால் கொடுக்கப்படுகிற அறியாத மன்னாவினால் தேவன் உங்களை போஷிக்க போகிறார். இனிமே பாருங்க, இந்நாள் முதற்கொண்டு உங்க வாழ்க்கையிலே அறியாதவர்களினால் தேவன் உங்களை போஷிக்கிறவராயிருக்கிறார். அவர் அறியாத ரகசியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் அறியாத பாதையிலே உங்களை நடத்தி வழிநடத்த போகிறார். நீங்கள் அறியாத காரியங்களை செய்ய வைத்து அதனால் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் அறியாதவைகளை பெற்றுக்கொண்டு அதனால் நீங்கள் மறிக்க வேண்டிய வனாந்தரத்திலே உங்களை தேவன் வல்லமையுள்ளவர்களாய் மாற்றுகிறார். அந்த வனாந்தரத்திலே மன்னா கிடைத்ததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் போரிலே யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறபடினால் நீங்கள் இனிமேல் மரித்து போவது அல்ல, கர்த்தருக்காய் எழும்புகிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிற மன்னா எதை காட்டுகிறது? இந்த அறியாத மன்னாவினால் வருகிற பலன் என்ன? வசனம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே போஷிக்கப்படுவோம். இரண்டாவது, தேவ வார்த்தை நிறைவேற்றப்படும். யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாவது சொல்லுகிறது, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று
எழுதியிருக்கிறபடியே நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் அம்மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இந்த வனாந்தரத்தின் அல்லது அறியாத அப்பம் கிடைக்கிறதுனால பலன் என்னவாம்? உன்னை வனாந்தரத்துல போஷிக்கப்படுறோம். இரண்டாவது, தேவனால் சொல்லப்பட்டவைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அறியாத மன்னாவை உங்களுக்கு கொடுக்கிறபடியினால் உங்க வாழ்க்கையில கர்த்தரால் கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பிக்க போகிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிக்க போகிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்க போகிறது. அவரால் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் தேவன் நிறைவேற்ற போகிறார். அதுதான் இந்த அறியாத மன்னாவின் பலனாய் காணப்படுகிறது. அப்ப இந்த அறியாத மன்னா வனாந்தரத்திலே நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது, போராட்டத்தின் மத்தியிலே கொடுக்கப்படுது, உபத்திரவத்தின் மத்தியிலே கொடுக்கப்பட்டு, ஆனாலும் அதனால் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இரண்டாவதாக இந்த மன்னா, வேதம் சொல்லுகிற மன்னா என்ன மன்னாவா? பிழைப்பின் மன்னாவாய் காணப்படுகிறது. அது எது? அதே யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 58வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். இரண்டாவது வேதம் கொடுக்கிற மன்னா என்ன மன்னா? அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல கொடுக்கப்பட்ட மன்னா அல்ல, இது வானத்திலிருந்து வந்த மன்னா. ஆனா இது வேறு மன்னா. இந்த மன்னாவை புசிக்கிறதுனால என்ன நடக்குது? இது பிழைப்பை உண்டாக்குகிறது. வசனம் சொல்லுது பாருங்க, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்ப இரண்டாவது வேதம் கற்றுக் கொடுக்கிற மன்னா அல்லது கொடுக்கிற மன்னா என்ன மன்னா? அது தேவனால் கொடுக்கப்படுகிற பிழைப்பிற்குரிய மன்னா. அந்த மன்னாவை புசிக்கும் பொழுது நாம் பிழைப்போம். மரணமே வந்தாலும் நாம் பிழைக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இது யாரை காட்டுகிறது? நாம் வேதத்திலே வாசித்து பார்த்தோம் என்றால், அதே யோவான் புஸ்தகம் அதே 6வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது கிறிஸ்துவை குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். 53 மற்றும் 54 அது கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிற உடன்படிக்கையாகிய மன்னாவை காட்டுகிறது. இந்த பிழைப்பிற்குரிய மன்னா என்பது எது? கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அவருடைய மாம்சீகத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற விடுதலை, அவரால் கிடைக்கிற அனுபவத்திற்கு அல்லவா, அதை காட்டுகிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை காட்டுகிறது. அந்த வனாந்தரத்தில் கொடுக்கப்படுகிற மன்னா நம்மளுக்கு சரீர ரீதியாகவும் சரி, நம்முடைய போராட்டத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிற மன்னா நம் மரித்தாலும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. வசனம் சொல்லுது பாருங்க, 54வது வசனம் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானகம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாட்களில் எழும்புவேன். கர்த்தர் கடைசி நாட்களில் நம்மளை எழுப்புகிறவராய் காணப்படுகிறார். கடைசி நாட்களில் எழுப்புகிறது தான் இந்த மன்னா. இதுவரைக்கும் நம்ம அநேக நேரம் நம்ம யோசிக்கிறதும் தியானிக்கிறது என்ன மன்னா? ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையாகிய மன்னாவை எனக்கு கொடுங்க நம்ம கேட்கிறோம். அது நல்லதுதான். அது வனாந்தரத்தில் நம்மளை பாதுகாக்குது, வனாந்தரத்தில் நம்ம உயிருள்ளவர்களாய் வைத்திருக்கு. ஆனால் அதிலே சில நேரம் நாம் தப்பி போக வாய்ப்புகள் உண்டு. அது நான் சொல்லவில்லை, வேதமே சொல்லுகிறது. அந்த மன்னாவை புசித்தார்கள், ஆனாலும் மரித்தார்களே. ஆனால் இந்த மன்னாவை புசிக்கும் பொழுது இது நம்மளை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதாய் இருக்கிறது. நம்முடைய சரீரம் மரித்தாலும் சரி, கர்த்தருக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். கிறிஸ்து இது அவர் மரிக்கும் பொழுதே அவர் இதை அவர் எழுப்பினதை நாம் பார்க்க முடியும். மத்தேயுவின் புஸ்தகம் 27வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்திலே கிறிஸ்து, பிதாவே ஜீவனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று மரித்த உடனே அங்கு இடம் அசைகிறது, கல்லறை பிறக்கிறது. பரிசுத்தவான்கள் கல்லறையில் இருந்து எழும்பி பரிசுத்த நகரத்திலே உலாவி எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தராகிய இயேசுவானவர் இன்றைக்கு அந்த மன்னாவை நம்மளுக்கு கொடுக்கிறார்.
அவர் நம்முடைய ஜீவியன் மரித்து போக விரும்பவில்லை. அவர் நாம் பிழைக்கும்படி விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அப்போ ஒலிவ எண்ணெய் என்பது எதை காட்டுகிறது? தேவனால் கொடுக்கப்படுகிற பிழைப்பின் மன்னாவை காட்டுகிறது. தேவனால் கொடுக்கப்படுகிற பிழைப்பின் மன்னா வரும் பொழுது அவர் நம்மளை கடைசி நாட்களில் எழுப்புகிறவராய் இருக்கிறார். அது கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவரால் கொடுக்கப்பட்ட இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதை காட்டுகிறது. அது அவரால் செய்யப்பட்ட உடன்படிக்கையை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவனோடு உடன்படிக்கையிலே நாம் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய உடன்படிக்கையிலே நாம் இருந்தோம் என்றால் தேவனால் கொடுக்கப்படுகிற பிழைப்பின் மன்னாவை நாம் புசிக்க முடியும். இதனால் வருகிற பலன் என்ன? வசனம் சொல்லுகிற 56வது வசனம் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருப்பான், நானும் அவனில் நிலைத்திருப்பேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு நிலைத்திருக்கணுமா? நம்முடைய ரட்சிப்பிலே நம் மரணம் பரியந்த நிலைத்திருக்கணுமா? நம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கணுமா? அதற்கு நாம் தேவனோடு பிழைப்பின் மன்னாவை புசிக்கிறவர்களாய் இருக்கணும். அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாய் நாம் காணப்படணும். அதுதான் இந்த ஒலிவ மரத்தின் எண்ணெய் அல்லது ஒலிவ எண்ணெய் நம்மளுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. மூன்றாவதாக நான் துரிதமாய் சொல்லுகிறேன், ஏனென்றால் நாங்கள் இருக்கிற பகுதியில மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது, ரொம்ப நாய்ஸ் வருகிறோம், அதனால் துரிதமாய் சொல்லுகிறேன். மூன்றாவது குறிப்பை நாம் பார்த்தோம் என்றால், மூன்றாவதாக வேதம் சொல்லுகிற மன்னா எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், தேங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. முதலாவது மன்னா அறியாத மன்னா, அது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, நம்மளுக்கு நல்லா தெரியும், நமக்கு நம்ம கண்ணால பார்க்க முடியும், ஆனா அதை நம்ம அறிந்து கொள்ளவில்லை. 2வது மன்னா நம்மளை பிழைக்க வைக்கிற மன்னா. 3வது மன்னா வேதம் என்ன மன்னாவை சொல்லுகிறது? அது மறைவான மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறாராம். மறைவான மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மறைவான மன்னா என்பது எதை காட்டுகிறது? அதே வெளிப்படுத்தல் 2:17 சொல்லுது பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்தேன். அப்ப இது எதை காட்டுகிறது? நாம் அறியாத மன்னாவை புசித்து வனாந்தரத்தை தப்பித்து கடைசி காலங்களை மறிக்கும் முன்பு தேவனால் கொடுக்கப்படுகிற பிழைப்பின் மன்னாவை புசித்து கடைசி காலங்களில் நம்ம எழுப்பப்பட்டுட்டோம்னா நாம் ஜெயம் கொண்டவர்களாய் நாம் மாறுகிறோம். மரணத்தை ஜெயித்து சகலத்தையும் ஜெயித்தபடினால் கர்த்தர் புதிதாய் ஒரு மன்னாவை கொடுக்கிறார். என்ன மன்னா? மறைவான மன்னாவை கொடுக்கிறார். அந்த மறைவான மன்னா என்பது ஜெயம் கொண்டதின் அடையாளமாய் காணப்படுகிறது. எப்படி ஒரு போலீஸ்ல, ஆர்மியில அல்லது ஏதாவது ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கிளாஸ் நம்ம பாஸ் பண்ணி போகும்போது ஒவ்வொரு கிரேட் அப்கிரேட் ஆகும், அல்லது ஒவ்வொரு நல்ல மார்க் எடுக்கும்போது ஸ்கூல்ல நல்ல பேர் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி போலீஸ், ஆர்மி மற்ற கேட்டகரிஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஜெயிக்க 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 நம்ம நல்ல போஸ்டிங் வரும், நல்ல ஸ்டார் கொடுக்கப்பட்டு நல்ல ரேங்கிங் கிடைக்கும். நீங்க லாயருக்கே படிச்சாலும் லாயருக்கு நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பார் கவுன்சில கொடுத்து ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா அட்வொகேட்டா மாறுவீங்க, நீங்க கோர்ட்ல வாதாட முடியும். அதே போலதான் இந்த அறியாத மன்னாவை நாம் புசித்து வனாந்தரத்துல கர்த்தரை முறுமுறுக்காமல், அவர் வனாந்தரத்துல அழிந்து போகாமல் நாம் கானானுக்கு வந்துட்டோம்னா கர்த்தர் அங்கு நம்மளுக்கு பிழைப்பின் மன்னாவை கொடுக்கிறாரு. அந்த பிழைப்பின் மன்னாவை புசித்து ஆவியிலும் அழியாமல் தேவனால எழுப்பப்பட்டோம்னா கடைசியா என்ன கிடைக்குது? நாம் ஜெயங்கொண்டவர்களாய் மாறினபடினால் தேவன் மறைவான மன்னாவை கொடுக்கிறார். அந்த மறைவான மன்னா வந்தா என்ன நடக்குமா? அதனால் பலன் என்ன? வசனம் சொல்லுகிறது, அதே 2வது அதிகாரம் பிற்பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால், ஒருவனும் அறியாத புதிய நாமத்தை நான் கொடுப்பேன். 17வது வசனம் பிற்பகுதியை வாசிப்போம். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிகளையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவன அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். இந்த மறைவான மன்னாவினால் என்ன கிடைக்குது பாருங்க, வெள்ளை குறிகள் கிடைக்குது. அந்த குறிகள் கிடைச்ச உடனே ஒருவனும் அறியாத புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவனும் அறியாத புதிய நாமம்.
ஒரு மனுஷனும் தெரிந்து கொள்ள முடியாத புதிய நாமம், ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாத புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுல இருக்கிற செல்ல பிள்ளைகள் அல்லது பிள்ளைகளுக்கு என்று வீட்டுல ஒரு நேம் இருக்கும், சர்டிபிகேட்ல ஒரு நேம் இருக்கும். வீட்டுல ஒரு நேம் இருக்கும், சர்டிபிகேட்ல ஒரு நேம் இருக்கும். வீட்டுல இருக்கிற நேம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட சில நேரம் தெரியாது, ஸ்கூல்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் அது அந்த குழந்தை அந்த வீட்டுக்குரியது, அந்த வீட்டுக்கு அந்த வீட்டிலே உள்ளது, வீட்டுக்கு செல்ல பிள்ளை, அந்த பிள்ளைக்கென்று வைத்திருக்கிற ஒரு செல்ல பெயர். அதே போல நாம் ஜெயித்து தேவனால் கொடுக்கப்படுகிற அறியாத மன்னாவை புசித்து, தேவனால் கொடுக்கப்படுகிற பிழைக்கிற மன்னாவை புசித்து நாம் எழுந்திருந்து ஜெயங்கொண்டவர்களாய் போகும் பொழுது கர்த்தருடைய செல்ல பிள்ளைகளாய் தேவன் நம்மளை அங்கீகரிக்கிறார். அவருடைய உடன்பிறப்புகளாய் தேவன் நம்மளை அங்கீகரிக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவன் என்னோடு சிங்காசனத்துக்கு உட்கார்ந்து ஜாதிகளை ஆளுகை செய்வான். அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். யாருக்கு? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒலிவ எண்ணெயாகிய கற்பாறையின் எண்ணெயை புசிக்க கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? உங்களுக்கு பரலோகத்தின் நிச்சயத்தை மாத்திரம் கொடுக்கிறதில்ல, உங்களுக்கென்று புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க இந்த பூமியில வனாந்தரத்தை நீங்க கடந்து போவீங்க. நீங்க உங்களுக்கு பிழைப்பின் அப்பத்தை கொடுத்து மன்னாவை கொடுத்து கர்த்தர் உங்களை எழுப்புவார். அதனால் நீங்க ஜெயங்கொண்டவர்களாய் மாறுவீங்க. அதனால் என்ன கிடைக்கிறது? ஒருவனும் அறியாத வெள்ளை குறிக்கல்லை கொடுத்து, ஒருவனும் அறியாத ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அவருடையவர்களாய் மாறுகிறீர்கள். அவரோ உங்களுடைய பிதாவாய் மாறுகிறார், நீங்களோ அவருடைய செல்ல பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். யோசித்து பாருங்க, கற்பாறையின் எண்ணெய்க்குள்ள ஒரு காரியத்தை மறைமுகமாய் ஒலிவ எண்ணெய் என்று கர்த்தர் வைத்துட்டு அதற்குள் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒலிவ எண்ணெய் நம்மளுக்கு எவ்வளவு அவசியமா இருக்கு என்று யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒலிவ எண்ணெயை புசிக்க கொடுப்பேன், கற்பாறையின் எண்ணெய் புசிக்க கொடுத்தார் என்று சொன்னார்னா சாதாரண காரியத்தை நம்மளுக்கு புசிக்க கொடுக்கல, பரலோகத்தின் ரகசியங்களின் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அவர் பரலோகத்தின் ரகசியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த 3 மன்னாவை பெற்றவர்களாய் நாம் மாறுவோமாக. இந்த 3 மன்னாவை எப்பொழுது நாம் கிடைக்கும்? அந்த ஒலிவ எண்ணெயை நாம் உட்கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மளுக்கு ஒலிவ எண்ணெயை உட்கொள்ளும் பொழுது, கற்பாறையின் எண்ணெயை நம்மளுக்கு புசிக்க கொடுக்கும் பொழுது, அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நம்ம வனாந்தரத்துல முறுமுறுத்து போராட்டம் வரும் பொழுது கர்த்தரை விட்டு விலகி போறவர்களா இருக்கிறோமா? அல்லது பிரச்சனை வரும் பொழுது வேதாகமத்தை ஒழித்து வைத்து விட்டு ஜனங்களிடத்துல ஓடுகிறவர்களா இருக்கிறோமா? அல்லது பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது குழப்பங்கள் வரும் பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாம மனிதர்களிடத்துல ஓடுகிறவர்களா இருக்கிறோமா? இல்ல வனாந்தரத்தின் அப்பத்தை புசிக்கிறவர்களா இருக்கிறோமா? அந்த வனாந்தரத்தின் அறியாத மன்னாவை புசித்தால் மாத்திரமே நாம் ஜீவன் கொள்ள முடியும். அது மாத்திரமே நம்மளை கானானுக்கு கொண்டு செல்ல முடியும். அது அவனோடு கூட பிழைப்பின் அப்பத்தை நாம் புசிக்கிறவர்களா இருக்கணும். தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்களா இருக்கணும். நமக்கும் கர்த்தருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் எனக்காய் மரித்தார், அவருடைய ரட்சிப்பை பெற்றேன், அவருக்காய் நான் ஜீவிக்கிறேன். எல்லாம் உண்மைதான். அவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்ற எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தரால் செய்யப்பட்ட உடன்படிக்கை எப்படி இருக்கு? நீங்க தேவன் சொன்னதையெல்லாம் நினைவு கூறுகிறீர்களா? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஜீவியம் உங்ககிட்ட இருக்கா? பிழைப்பின் அப்பத்தை நீங்கள் உண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? குறிப்பாய் மறைவான மன்னாவை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் ஜெயங்கொண்டவர்களாய் நாம் காணப்படுறோமா? இல்லைன்னா இன்னைக்கும் இன்னும் போராட்டத்துல மாட்டிக்கிட்டு, பாவத்துல பிடிபட்டுக்கிட்டு, பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இன்னும் ஜெயிக்க முடியாதபடி தத்தி தவழுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தர் சொல்கிறார், அவர் இன்றைக்கு நமக்கு அந்த மன்னாவை கொடுக்கிறார். இந்த 3 மன்னா வருகிறபடியினால் நம்மளுடைய ஜீவியத்துல ஒலிவ எண்ணெய் வரப்போகிறது. அந்த ஒலிவ எண்ணெய் வருகிறபடியினால் நாம் அக்கினி உள்ளவர்களாய் மாறுகிறோம். அக்கினி உள்ளவர்களாய் இருக்கிறபடியினால் நம்ம தேவனுக்காய் அநேக காரியங்களை சாதிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இந்த அக்கினியை குறித்து நம்மளுக்கு நன்றாய் தெரியும். அக்கினி என்ன செய்யும்? ஒரு இடத்துல ஒரு அக்கினியை நீங்க வச்சுட்டீங்கன்னா அது சுற்றிலும் இருக்கிறது அப்படியே எரிக்க ஆரம்பிக்கும். அது சுற்றிலும் இருக்கிறது எரிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு உங்களை சுத்திலும் எப்ப பார்த்தாலும் போராட்டம்,
எப்ப பார்த்தாலும் உங்களால மேற்கொள்ள முடியாத பாவங்கள், மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள், எப்ப பார்த்தாலும் ஏதாவது உங்களை குத்தி கொண்டு உங்களை அரித்து கொண்டே காணப்படுதா? நீங்க அக்கினியை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இவைகளை மேற்கொள்ள முடியும். அக்கினி இருந்தால் மாத்திரமே சகலத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். அக்கினி எல்லாவற்றையும் வாரிக்கொள்ளும், அது சுட்டெரித்து போடும். அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாம், இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து அந்த ஒலிவ எண்ணெயை நாம் பெற்றுக்கொள்ளுவோமாக. அந்த ஒலிவ எண்ணெய் நம்மளுக்கு வரும் பொழுது அது நம்மளை ஜெயிக்க வைக்கிறதாயும் நம்மளை சகலத்தில் நம்மளை உயிர்ப்பிக்கிறதாயும் காணப்படுகிறது. அப்ப இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம நேரம் எடுத்து ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இதெல்லாம் முக்கியமான விஷயம். நேரங்கள்ல விழித்திருக்கணும்னா கர்த்தருடைய பலன் இருந்தால் மாத்திரம் முடியும். கர்த்தர் பலன் நம்மள இடத்துல இல்லைன்னா நைட்டு நல்ல தூக்கம் தான் வரும். கர்த்தருடைய பலத்தினால மாத்திரமே முழுவதும் நாம் முழிச்சிருக்க முடியும். அப்ப கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போறோம். ஒவ்வொரு குறிப்பாய் வைத்து ஜெபிக்க போகிறோம். ஜெப நேரத்துக்கு ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு ராக்காலங்களை விழித்திருக்கிற அனுபவத்தை கொடுங்க. நான் ராத்திரியில நல்லா படுத்து தூங்குற அனுபவம் எனக்கு வேண்டாம். நான் நித்திரையை வெறுத்து நான் இரவு நேரங்களை உம்மோடு தனித்திருக்கணும். கிறிஸ்து எப்படி பிதாவோடு தனித்திருந்தாரோ அதே போல் நான் தனித்திருக்கணும். என் வாழ்க்கை அக்கினி நிறைந்ததா இருக்கணும். நான் வறட்சியான இடத்துலதான் இருக்கிறேன், கற்பாறை மேலதான் இருக்கிறேன். ஆனா உம்முடைய அக்கினி எனக்கு கிடைச்சா போதும், நான் சகலத்தையும் ஜெயிக்க முடியும். உம்முடைய கிருபை எனக்கு கிடைத்தால் போதும், உங்க அக்கினி எனக்கு கிடைத்தால் போதும் என்று போராடி நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்ப எல்லாரும் நாம் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 10வது வசனம். அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு புது எண்ணெய் பெறாமல் நாம் இந்த கூட்டத்தை விட்டு போகக்கூடாது. இன்னைக்கு புது எண்ணெயை நாம் பெற்றுக் கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன், புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அவர் சொன்னால் அதை செய்வார். தேவ சமூகத்தில் நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சங்கீதம் 92:10 இந்த பிரசங்கத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதை வாக்குத்தத்தமாய் வைத்து ஜெபிக்கும்படி சொன்னார். அதனால் இப்பொழுது நான் முதலாவது அதை வைத்து ஜெபிக்க போகிறோம். புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். புதிய ஒலிவை எண்ணெய், கல்பாரின் எண்ணெயை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால் சகலத்தையும் ஜெயித்து 3 மன்னாவை பெறப்போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கற்பாறை எண்ணெய் என்று சொல்லி ஒலிவ மர எண்ணெய் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரே அதன் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, காலங்களிலே இனிமேல் உம்முடைய பிள்ளைகள் விழித்திருப்பார்களாக, உம்மோடு உறவாடி அக்கினியை ஜாலியாய் மாறுவார்களாக. சகலத்தையும் சுட்டெரிக்கிற இருளிலே பிரகாசிக்கிற அக்னியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறபடி இரவிலே பொழிகிற அந்த 3 மன்னா உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அறியாத மன்னா இவர்கள் போராட்டத்திலே இவர்களை விடுதலையாக்கட்டும் கர்த்தாவே. பிழைப்பின் மன்னா இவர்கள் ஆவிக்குரிய சரீரத்தை உயிர்ப்பிப்பதாக, ஆவியிலே சோர்வடைந்தவர்களை உயிர்ப்பிப்பீராக. மறைவான மன்னாவை கொடுத்து பரலோகத்தின் புதிய நாமத்தினுடைய பிள்ளைகளை நீர் அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. அப்படி நீ செய்யறக்காய் ஸ்தோத்திரம். நீ குறிப்பாய் சொன்ன சங்கீதம் 92:10 படி ஆண்டவரே, புதிய எண்ணெயினால் அபிஷேகித்திருக்கிறீர், அதற்காய் நன்றி கர்த்தாவே. இந்நாள் முதற்கொண்டு புதிய எண்ணெயினால் அபிஷேகிக்கப்பட்டபடினால் இவர்கள் வல்லமையாய் உமக்கென்று ஜொலிக்க, உமக்கென்று பிரகாசிக்க, உமக்கென்று கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் நீ மாற்றுவீராக. அப்படி நீ செய்யறக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.